Let's close our eyes. எங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். Let's pray for the Holy Spirit. தூய ஆவியானவருக்காய் நாங்கள் செபிப்போம். We need the power of the Holy Spirit தூய ஆவியின் வல்லமை எங்களுக்கு அவசியம். to listen to the word of God இறை வார்த்தைக்கு செவிசாய்ப்பதற்கு, and to accept the word of God இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு, and produce fruits. அதன் மூலம் கனிகளை பிறப்பிப்பதற்கு. The closed eyes, எங்கள் கண்களை மூடிக்கொண்டு, open hands. எங்கள் கைகளை திறந்து Let's all pray for the Holy Spirit. தூய ஆவியானவருக்காக நாங்கள் செபிப்போம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Are you tired? களைப்பா இருக்கா? I know some of you might have traveled the whole night. சிலர் இரவு முழுக்க பயணிச்சு வந்திருக்கிறீங்க. Those who came from Jaffna, that you traveled the whole night. யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர்கள் இரவு முழுக்க பயணிச்சு வந்திருக்கிறீங்க. And you may be tired. களைப்பா இருப்பீங்க சில வேளையில. But the good Lord is going to give you strength. என்றாலும் ஆண்டவர் உங்களுக்கு பலமாக இருக்க போகிறார். Praise the Lord. Praise the Lord. When Jesus was preaching, இயேசு போதிக்கும் பொழுது people from far and wide தொலை தேசங்களில் இருந்த மக்கள் came to listen to him. அவர் வார்த்தையை கேட்க வந்தார்கள். In those days they did not have any bus. அவர்களுக்கு பஸ் இருக்கவில்லை. There was no train. புகையிரதங்கள் இருக்கவில்லை. There was not even any car. கார்கள் இருக்கவில்லை. Not even cycle. சைக்கிள், பைசிக்கிள் கூட இருக்கவில்லை. They might have had some cart drawn by the donkeys. கரத்தைகள், வண்டிகள் இருந்திருக்கலாம். கழுதைகளோடு செலுத்திய வண்டிகளாக இருக்கலாம். Sometimes camels. சில வேளை ஒட்டகங்களுடன் வந்த வண்டிகளாக இருக்கலாம். But they did not have any vehicle as we have today. எங்களை போல் இருப்ப வாகனங்கள் அவர்களிடம் இருக்கவில்லை. So they walked miles and miles. அதனால் மைல் தூரங்கள் நடையில் தான் வந்தார்கள். In order to listen to Jesus. இயேசுவின் வார்த்தைகளை செவிசாய்ப்பதற்கு. And to be healed. குணம் பெறுவதற்கு. So you have come from far and wide. ஆகவே நீங்களும் தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். Jesus has great compassion on you. உங்கள் மீது இயேசு மிகப்பெரிய இரக்கம் காட்டுகின்றார். You have taken so much of pain to come over here. இங்கு வருவதற்கு நீங்கள் நிறைய சிரமப்பட்டிருக்கிறீர்கள். And surely God is going to reward you. நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு தகுந்த பதில் தருவார். Praise the Lord. Praise the Lord. If you take one step towards Jesus, நீங்கள் இயேசுவை நோக்கி ஒரு படி நீங்கள் எடுத்து வைத்தால் Jesus will take 2-3 steps towards you. இயேசு 2 அல்ல 3 படிகள் உங்களை நோக்கி எடுத்து வைப்பார். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Zacchaeus just wanted to see Jesus. சக்கேவுக்கு இயேசுவை பார்க்க மட்டும்தான் ஆசை இருந்தது. So he took one step. அதனால் அவன் ஒரு படி எடுத்து வைத்தான். But Jesus decided to go with him into his home. ஆனால் இயேசு அவனுடன் அவர் வீட்டுக்கு செல்லவே முடிவெடுத்தார். And stay with him. அவனுடன் இருந்தார். Eat with him. உணவருந்தினார். Praise the Lord. Praise the Lord. The same way, அதுபோலவே you have taken one step towards Jesus. நீங்கள் இயேசுவை
நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். Jesus is going to take maybe 10 steps towards you. சில வேளை இயேசு நிச்சயமா உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். Are you sure? நம்புகிறீர்களா? Amen. Praise the Lord. Praise the Lord. So we have to greet each other. ஆகவே நாங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும். We are in a journey. நாங்கள் ஒரு பயணத்தில் இருக்கின்றோம். We are going to travel together. நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகின்றோம். In this journey we should not be strangers. இந்த பயணத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் அறியாமல் இருக்கக்கூடாது. Praise the Lord. Praise the Lord. So we have to look to left and right and see the face of each one and say, this is the day God has given for us. ஆகவே உங்கள் வலது இடது பக்கத்தில் இருக்கிறவருடைய முகத்தை பார்த்து சிரித்து சொல்லுங்கள், இது நம்மளுக்காக ஆண்டவர் தந்த நாள் இதுவே. Praise the Lord. You can Praise do the Lord. that. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து நல்லா சிரிச்சு, எங்களுக்காக ஆண்டவர் தந்த நாள் இதுவே. Praise the Lord. Praise the Lord. Is this day given by the Lord? இந்த நாள் ஆண்டவர் தந்த நாளா? If God has given this day, that means He is going to bless us. ஆண்டவர் இந்த நாளை தந்தால் நிச்சயமா அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the You Lord. can sit down. அனைவரும் அமருங்கள். The most important message that Jesus wants to give you this day is, இயேசு உங்களுக்கு தர விரும்புகின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், you are so precious to Him. நீங்கள் அவருக்கு பெருமதி நிறைந்தவர். Praise the Lord. Praise the Lord. You are so precious to Him. இயேசுவின் பார்வையில் நீங்கள் பெருமதி மிகுந்தவர். In the Gospel according to Saint Luke, chapter 15. லூகாஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம். In the chapter we have 3 parables. நாங்கள் 3 உவமைகளை பார்க்கின்றோம். The first one, 1 to 7, is parable of the lost sheep. முதலாவதாக காணாமல் போன ஆடு பற்றிய உவமை. Then 8 to 11 we have the parable of the lost coin. அதன் பிற்பாடு காணாமல் போன திராக்மா, காணாமல் போன காசு பற்றிய உவமை. And the following we have the parable of the prodigal son. அடுத்ததாக பாவி அந்த மகனை பற்றிய உவமை. Praise the Lord. Praise the Lord. All these parables are concluded with one statement. இந்த 3 உவமைகளை எடுத்துக்கொண்டால் ஒரு தொனிப்பொருளை கொண்டிருக்கின்றது. There will be more joy in heaven. விண்ணகத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். In the coming back of a sinner. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது. Than a righteous person. ஒரு நீதிமானை குறித்து இருப்பதை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது மோட்சத்தில் சந்தோஷம் அதிகம். Praise the Lord. Praise the Lord. Do you want heaven to rejoice about you today? இன்று மோட்சம் உங்களை பற்றி உங்களை குறித்து கொண்டாட வேண்டுமா? If heaven rejoices about you, you can also rejoice. மோட்சத்தில் கொண்டாட்டம் இருந்தால் நீங்களும் கொண்டாடலாம். Praise the Lord. Praise the Lord. When I look to your face now, உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது some are smiling, சிலர் சிரிக்கின்றீர்கள், some are happy, சிலர் சந்தோஷமா இருக்கிறீங்க, some are so tensed, சிலர் கொஞ்சம் ஒரு கடினமாக some இருக்கிறீர்கள், are gloomy. சிலர் சோகமா இருக்கிறீங்க. Do you want to go back home with a gloomy face? சோகமான முகங்களுடன் திரும்பி விட்ட போகணும் உங்களுக்கு? Do you want to go home with a gloomy face? You want to go home with a joyful face? இல்லாட்டி மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போகணுமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Okay, let us go deep into that parable. இந்த உவமைகளை நாங்கள் ஆழமாக பார்ப்போம். One shepherd had 100 sheep. ஒரு ஆயனிடம் 100 ஆடுகள் இருந்தன. And he lost one of them. அதில் ஒரு ஆடு தொலைந்து போனது. When he lost one of them, ஒரு ஆடு தொலைந்த பொழுது he did not think to himself, அவன் யோசிக்கவில்லை, I have 100 sheep. எனக்கு 100 ஆடுகள் இருந்தன, Only one is lost. ஒன்று தானே காணாம போச்சு, 99 are with me. 99 இருக்குது தானே, Let it go. அது போனா போகட்டும், I don't mind. எனக்கு பரவாயில்லை. But he thought like this. ஆனால் அவர் இப்படி யோசித்தார், Even that one sheep,
அந்த ஒரு ஆடா இருந்தாலும் that I lost நான் காணாமல் போனேன், is so precious to me. அது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. So I want to go in search of it. ஆகவே அதை தேடி நான் செல்ல வேண்டும். So what this shepherd did, ஆகவே இந்த ஆயர் என்ன செய்தார்? he went in search of that one sheep அந்த தொலைந்து போன ஒரு ஆடை தேடி சென்றார். and he found it out. அதனை கண்டுபிடித்தார். And he called all other shepherds எல்லா மிச்ச ஆயர்களையும் அழைத்தார். and he started rejoicing. அவர் ஒரு பெரிய அதனை கொண்டாடினார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. I don't know how many of you are familiar with the sheep and lambs. உங்களில் எத்தனை பேருக்கு மந்தைகளை பற்றி தெரியும், ஆடுகள் செம்மறிகளை பற்றி தெரியும் என்று எனக்கு தெரியாது. Those who are coming from the up countries may be familiar. மலை தேசத்திலிருந்து வந்தவர்கள், மலை நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும் மந்தைகளை பற்றி. But those who are from Negombo or Colombo, you may not be familiar with the sheep and goats. கொழும்பு பகுதியில் வந்தவர்களுக்கு அவ்வளவாக தெரியாமல் இருக்கலாம். Because you are in the city. காரணம் நீங்கள் ஒரு நிறைய பரபரப்பு நடக்கின்ற அந்த நடுப்பகுதியில் இருக்கின்றபடியினால், You might have seen நகரத்தில் இருக்கிறபடியால், you might have seen the sheep and the shepherds in the films or in YouTube like that. நீங்கள் படங்களில், திரைப்படங்களில், யூடியூபில் தான் நீங்கள் இந்த ஆயர்களையும் மந்தைகளையும் பார்த்திருப்பீர்கள். So some of you may have direct contact to the sheep. உங்களில் சிலர் நேரடியாகவே மந்தைகளுடன் நீங்கள் ஈடுபாடு வைத்திருக்கலாம், அவர்களை அதை கண்டிருக்கலாம். Some of you may have indirect knowledge about sheep and shepherds. சிலருக்கு அதை பற்றி நிறைய அறிவும் இருக்கலாம். Praise the Lord. Praise the When Lord. Jesus spoke this parable ஆனால் இயேசு இந்த உவமையை பேசும் பொழுது to the people, அந்த வந்திருந்த மக்களுக்கு they were well acquainted with the sheep and shepherds. அந்த மக்களுக்கு மந்தைகளை பற்றி, ஆயர்களை பற்றி நல்ல ஒரு அறிவு, ஒரு பின்னணி இருந்தது. Praise the Lord. Praise the Lord. You know, if you go to Tamil Nadu or Andhra Pradesh or Karnataka in India, நீங்கள் இந்தியாவில் சென்னை அல்லது ஆந்திரா பிரதேஷ் அல்லது கர்நாடகா மாநிலங்களுக்கு சென்றால் you will find lot of sheep there. அங்கே நிறைய ஆடுகளை காணுவீர்கள். And there will be some thorny bushes. அங்கே முட்புதர்கள் இருக்கின்றன. Suppose one sheep ஒரு ஆடு goes in search of food. Goes in search of food or சாப்பாடை தேடி போனால், தீனியை தேடி போனால், and it goes into the thorny bush. இந்த முட்புதருக்குள் அது போய் சிக்கிக் கொண்டால் You know what happens? என்ன நடக்கும் தெரியுமா? This sheep will have very long hair. இந்த ஆடுக்கு நிறைய லோமம், நிறைய முடி இருக்கும். And it will caught up in the thorny bush. இந்த முட்புதரில் சிக்கி விடும் அதன் தோல். When it is caught up in the thorny bush, அந்த முட்புதரில் சிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் this sheep will shake its body. அது எப்படியாவது தன்னுடைய உடலை அசைக்கும் அந்த செம்மறி, to get rid of that thorny bush. அந்த முட்புதரில் இருந்து வெளியே வருவதற்கு. The more you shake, அதிகமாக உடலை அசைக்க it will be more entangled in the thorns. இன்னும் முட்புதருக்குள் சிக்கப்படும் அது. Suppose you wash your cloth நீங்கள் சிலவளை ஆடைகளை கழுவும் பொழுது and you spread it on a thorny bush, அதை நீங்கள் ஒரு முட்புதர் மீது காய வைத்தால், and after some time you go to take it out, அதனை அந்த முட்புதரிலிருந்து அந்த ஆடை எடுக்கும் பொழுது when it is dry, அது காய்ந்த பிற்பாடு but you find that it is entangled in the thorn. ஆனால் அது அந்த முட்புதரில் சிக்கப்பட்ட அந்த உடுப்பு, அந்த ஆடை சிக்கப்பட்டு இருக்கும் பொழுது Now you try to shake. நீங்கள் அதனை அசைக்க முயற்சி செய்தால், The more you shake, நீங்கள் அதிகமாக அசைக்க பார்க்கும் the பொழுது more it will be entangled in the thorn. அது இன்னும் அதிகமாக அந்த முள்ளுகளோடு சிக்கப்படும். So what do you have to do? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? You should be patient enough. பொறுமையாக இருக்க வேண்டும். You take out each thorn. ஒவ்வொரு முள்ளையும் ஒவ்வொன்றாக எடுக்க வேண்டும். Maybe after some time you may be able to set this cloth free from the thorns. கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு அந்த ஆடையை கலட்டி எடுக்கலாம். Praise the Lord. Praise the Lord. In the same way, அது போலவே if a sheep goes deep into the thorny bush, அந்த செம்மறி இன்னும் ஆழமாக அந்த முட்புதரில் சிக்கப்படும் பொழுது, when it is caught up in the thorns, அந்த முட்களில் அது அகப்பட்டு இருக்கும் பொழுது it will shake its body அது தன் உடலை அசைக்கும்.
to escape from this thorny bush, அந்த முட்புதரிலிருந்து வெளிவர முயற்சி செய்யும் பொழுது, the more the sheep shake its body, ஆனால் இந்த செம்மறி எவ்வளவு அதிகமாக அந்த உடலை அசைத்தாலும் the more it will be entangled in the thorny bush. அது இன்னும் மோசமான நிலைக்கு அந்த முட்புதரில் அகப்பட்டு விடும். And this sheep cannot escape by itself. அதற்கு தனியாக இந்த முட்புதரிலிருந்து வெளியே வர முடியாது. Now the shepherd goes in search of this sheep இந்த ஆயன் இந்த செம்மறியை தேடி செல்கின்றார். and find it there inside the thorny bush. அது ஒரு முட்புதரில் அகப்பட்டிருப்பதை காணுகின்றார். And the shepherd wants to save that sheep from the thorn. அந்த முட்புதரிலிருந்து அந்த செம்மறியை மீட்டுக்கொள்ள ஆயர் முயற்சி செய்கிறார். Do you think that he can do that standing outside the bush? முட்புதருக்கு வெளியே நின்று கொண்டு அந்த செம்மறியை காப்பாற்ற முடியுமா ஆயரால்? He cannot. இல்லை. He has to go into the thorny bush. அந்த புதருக்குள் ஆயர் சென்றால் தான் காப்பாற்றலாம். When he goes into the thorny bush, அந்த புதருக்குள் ஆயர் செல்லும் பொழுது sometimes he will be hurt. சிலவேளை அந்த ஆயனே கீறுபடலாம், He முட்களால் will be wounded. அவர் காயப்படலாம். Sometimes he may be bleeding. அவருக்கே இரத்தம் வருகின்ற நிலை வரலாம். Why this shepherd goes into the thorny bush, ஏன் இந்த ஆயர் முட்புதருக்குள் செல்கிறார்? ready to be wounded, காயப்படுவேன் என்று தெரிந்தும் கூட in order to save that sheep, அந்த செம்மறியை காப்பாற்றிக் கொள்ள. because that sheep is precious. காரணம் அந்த செம்மறி பெருமதி வாய்ந்தது. Praise the Lord. Praise the Lord. Since that sheep is precious, he is ready to suffer. அந்த செம்மறி அவ்வளவு பெருமதி மிகுந்தபடியினால் அவர் தன்னையே பாடுபடுத்திக் கொள்ள கூட தயங்கவில்லை. Praise the Lord. Praise the Lord. The same way, அது போலவே Jesus decided to be wounded for our sake. இயேசு எங்களுக்காய் தன்னை வருத்திக் கொள்ள, காயப்படுத்திக் கொள்ள அவர் தயங்கவில்லை. During this Lenten season, இந்த தபசு கால பகுதியில் we are reflecting on the sufferings of Jesus. நாங்கள் இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்றோம். Why Jesus suffered. ஏன் இயேசு பாடுபட்டார்? Like that shepherd who was ready to suffer, அந்த ஆயன் எவ்வாறு தன் செம்மறிக்காக பாடுபட தயாராக இருந்தாரோ, because we are precious to him. காரணம் நாங்கள் இயேசுவுக்கு பெருமதி நிறைந்தவர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Few years back, சில வருடங்களுக்கு முன்னால் there was a news in newspaper செய்தித்தாள்களில் ஒரு செய்தி வந்தது. how one mother died to save her child. தன் குழந்தையை காப்பாற்ற ஒரு தாய் எவ்வாறு தன் உயிரை தியாகம் செய்தார் என்று. It was during a rainy season. ஒரு மழை கால பகுதியில் அது. And the river was full of water. அந்த ஆடு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. And very heavy current. மிகவும் மோசமான அந்த தண்ணீரில் அமுக்கம் இருந்தது. And this mother went to the river to wash her clothes. இந்த தாய் தன் ஆடைகளை கழுவ அந்த ஆற்றுக்கு சென்றார். She had a small son. அவருக்கு ஒரு சிறிய மகன் இருந்தார். 2-3 years old. 2-3 வயது இருக்கும். There was nobody at home. வீட்டில் யாரும் இருக்கவில்லை. So this mother took the child also along with her. அதனால் மகனையும் எடுத்துக்கொண்டு தான் அவள் சென்றாள். And asked the child, அந்த மகனுக்கு சொன்னார், you sit here. நீ இங்கே அமர்ந்திரு. Don't come down. கீழே இறங்கி வராதே. If you come down, நீ கீழே வந்தால் you'll fall into the river. நீ ஆற்றுக்குள் விழுந்து விடுவாய். And there is heavy current. மிகவும் மோசமான சுழி அந்த ஆற்றில் இருந்தது. And you will die. நீ இறந்து விடுவாய். And the mother went down தாய் கீழே இறங்கி போனார் to wash the clothes. உடுப்பு கழுவுவதற்கு. But you know, little children, உங்களுக்கு தெரியும் சின்னவர்களை பற்றி. you know better than me. என்னை விட உங்களுக்கு தெரியும். Can the little children sit idle for 5 minutes? 5 நிமிஷத்துக்கு சும்மா இருப்பாங்களா சின்னவங்க? They will be moving around. அவர்கள் அங்கே திரிவார்கள். Even when you are not watching, these children will be moving around. நீங்கள் பார்க்காத பொழுதும் கூட அவர்கள் அங்கமிங்கும் அசைந்து கொண்டிருப்பார்கள். That is why I have seen in some families அதனால் தான் சில குடும்பங்களில் நான் கண்டிருக்கின்றேன். where they have little children. சிறுவர்கள் இருக்கும் பொழுது They will put something on the door. கதவிலில் ஒரு தடையாக ஒரு நாங்கள் தடைக்கு சில வேலிகளை போடுவோம். So that children may not go out. ஆகவே கதவை தாண்டி பிள்ளைகள் போகாமல் இருப்பதற்கு. Praise the Lord. Praise the Lord. So this mother asked the child to sit there. ஆகவே இந்த தாய் இந்த பிள்ளையை அங்கே உட்கார்ந்து இருக்க சொன்னார். When the mother was washing the cloth, அந்த தாய் உடுப்பு கழுவி கொண்டிருக்கும் பொழுது this child was
was not able to sit idle. இந்த சிறுவனுக்கு சும்மா இருக்க முடியல. It is stealthily went down to the river அவர் கீழே ஆற்றை நோக்கி சென்றார். and slipped his feet and fell into the water. அவன் சறுக்கி தண்ணீருக்குள் விழுந்தான். The mother heard some noise. தாய்க்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. Mothers are very alert. உங்களுக்கு தெரியும் தாய்மார் எந்த நேரம் விழிப்போடு இருப்பார்கள். Even if mother is cooking in the kitchen, சமையல் அறையில் சமைத்துக் கொண்டுதான் இருந்தாலும், even if she washing the clothes, ஆடைகளை கழுவி கொண்டிருந்தாலும், even if she is sweeping the corridors, வீட்டை கூட்டி கொண்டிருந்தாலும், still she will always have an eye towards the children. அந்த தாய்க்கு பிள்ளை மீது ஒரு கண் இருந்து கொண்டே தான் இருக்கும். Am I right? சரியா? ஓமா இல்லையா? Praise the Lord. Praise the So Lord. this mother, when she heard that noise, ஆகவே இந்த தாய்க்கு இந்த சத்தம் கேட்ட பொழுது immediately she looked to the bank where the child was sitting. உடனே அந்த மகன் இருக்க வேண்டிய இடத்தை திரும்பி பார்த்தாள். And she could not see the child. அங்கே மகன் இல்லை. So she looked to the river. ஆகவே அவர் ஆற்றை நோக்கி பார்த்தார். And she saw this child is singing. அந்த மகன் மூழ்கி கொண்டிருப்பதை அவதானித்தாள். She could see only the hand. கையை மட்டும் தான் அவளால் காண முடியுமாக இருந்தது. This woman did not know swimming. இந்த பெண்ணுக்கு நீச்சல் தெரியாது. She went to the river, washed the clothes, not to take bath. அவர் உடுப்பு கழுவத்தான் ஆற்றுக்கு போனாலே ஒரே குளிப்பதற்கல்ல. Because she did not know swimming. ஏனென்றால் நீச்சல் தெரியாது அவளுக்கு. Then when she saw this child singing, இந்த குழந்தை தாள் மூழ்கி கொண்டிருப்பதை கண்டவுடன் she did not think anything else. அவள் யோசிக்கவே இல்லை. Instead of shouting கத்தாமல் and calling somebody for help, மற்றவரை உதவிக்கு கூப்பிடாமல், there was nobody there. யாருமே சுற்றுமுற்றம் இருக்கவில்லை. She jumped into the river. தண்ணீருக்குள் அவள் விழுந்தாள். And in that very high current, அந்த மிக மோசமான சுழி இருந்த நேரத்திலும் somehow she managed to reach that child. எப்படியாவது தன் மகனை அணுகிச் சென்றாள். Got that child in her hands. மகனை கையில் பிடித்துக் கொண்டாள். Using all her strength. தன்னிடமிருந்த எல்லா முழு சக்தியையும் பாவிச்சு Threw the child to the bank. அந்த மகனை தூக்கி ஆற்றங்கரை நோக்கி வீசினாள். The child was saved. மகன் காப்பாற்றப்பட்டான். But the mother could not save herself. ஆனால் தாய்க்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. She sank and died. மூழ்கி இறந்து போனாள். Praise the Lord. Praise the Lord. Why that mother decided to save that child, risking her own life? ஏன் அந்த தாய் தன் உயிரை பணயம் வைத்து தன் பிள்ளையை காப்பாற்ற முடிவு செய்தாள்? Because for her, ஏனென்றால் தனக்கு அவளுக்கு that child is so precious. அவள் பிள்ளை பெருமதி மிகுந்தது. The life of that child is as precious as her own life. அந்த பிள்ளையின் உயிர் தன் உயிரை போலவே பெருமதி மிகுந்தது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. That is why I told you. அதனால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். Jesus has come to search for you. இயேசு உங்களை தேடி வந்துள்ளார். Because you are so precious. நீங்கள் அவ்வளவு பெருமதி மிகுந்தவர் அவருக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Sometimes husbands will say about the wife, சிலவேளை கணவர்மார் மனைவிகளை பற்றி சொல்லுவார்கள், oh, you are good for nothing. நீ இதுக்கு முதவாதவ. You don't cook good food. உன் சாப்பாடு ருசி இல்லை. No, you don't do anything good. நீ எதுவும் நல்லா செய்யறதில்லை. You are good for nothing. ஒன்றுக்குமே உதவி இல்லை நீ. Sometimes the wife will say about the husband, சிலவர் மனைவி கணவரை பற்றி சொல்லுவார், this man is so idle. இந்த மனுஷன் சும்மா கிடக்கிறான். He is a drunkard. அவர் ஒரு குடிகாரன். He doesn't take care of the children. பிள்ளைகளை கவனிப்பதில்லை. You are good for nothing. எதுக்குமே உதவாக்கரை நீ ஒரு. If it is better that he die. அவன் செத்து போனால் நல்ல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Sometimes the children say about parents, சிலவேளை பிள்ளைகள் பெற்றோரை பற்றி சொல்லுவார்கள், no, these parents are good for nothing. இந்த பெற்றோர் எதுக்கும் உதவில்லை. They are old. அவர்களுக்கு வயசு போயிற்று. They are sick. அவர்களுக்கு உடல் நலம் இல்லை. They are not able to work. அவர்களால் வேலை செய்ய முடியாது. They cannot provide anything for us. அவர்களுக்கு எங்களுக்கு ஒன்றுமே தர முடியாது. So they are useless. அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. So they will have the tendency to reject. அதனால் அவர்களை புறக்கணிப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. In today's world we are living in a use and throw culture.
இன்றைய நாளில் நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் பாவித்து விட்டு வீசுகின்ற ஒரு கலாச்சாரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். If anything is useful, we need that. ஏதாவது பிரயோசனம் இருந்தால் அதனை வைத்துக் கொள்வோம். If it is not useful, we throw it out. பிரயோசனம் இல்லை என்றால் தூக்கி வீசி விடுவோம். You know, in olden days we had black and white TV. பழைய காலத்தில் கருப்பு வெள்ளை டிவி தான் இருந்தது. When the color TV came to the market, கலர் டிவி வந்த பிற்பாடு we bought a new color TV. நாங்கள் புதுசா ஒரு கலர் டிவி வாங்கினோம். And what you will do with the black and white? Black and white டிவிக்கு என்ன நடக்கும்? Will you keep it in your house in the showcase? வடிவா வீட்ல அந்த ஷோகேஸ்ல வச்சிருப்பீங்களா? You don't have space there. உங்களுக்கு இனி இடம் இருக்காது. You'll throw it out. நீங்கள் வீசி விடுவீர்கள். In the same way, அது போலவே as long as parents were useful to us, பெற்றோர்கள் எங்களுக்கு உதவியாக உபயோகமா இருக்கிற we வரையில் keep them. அவர்களை வைத்திருப்போம். Once they are sick, ஆனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட பிற்பாடு they are retired, அவர் வேலை விட்டு விலகிய பிற்பாடு no more able to work, அவர்கள் வேலை செய்ய முடியாத கட்டத்தில் we don't want them. அவர்களுக்கு உபயோகம் இல்லை. We will reject them. அவர்களை புறக்கணிக்கின்றோம். So the parents will say, ஆகவே பெற்றோர்கள் சொல்லுவார்கள், for the children we are useless. நாங்கள் பிள்ளைகளுக்கு உபயோகம் இல்லாதவர்களாகிவிட்டோம். Praise the Lord. Praise the Lord. But Jesus says, ஆனால் இயேசு சொல்கிறார், you are so precious. நீ எனக்கு பெருமதி மிகுந்தவன். Whether you are young or old, நீங்கள் இளையவனாக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும், whether you are sick or healthy, நீங்கள் நோய்வாய்ப்பட்டவராக இருந்தாலும் உடல் நல்லா இருக்கின்றவராக whether you இருந்தாலும், are poor or wealthy, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும், whether you are educated or ignorant, நீங்கள் படித்தவராக இருந்தாலும் படிப்பில்லாமல் இருந்தவராக whether you இருந்தாலும், are holy or sinful, நீங்கள் தூயவனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும், you are so precious to God. நீங்கள் ஆண்டவருக்கு பெருமதி மிகுந்தவர். Praise the Lord. 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 That is why God has brought you here today. அதனால் தான் ஆண்டவர் உங்களை இன்று அழைத்து வந்துள்ளார். Praise the Lord. Praise the Lord. So you are precious to Him. ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கு பெருமதி மிகுந்தவர். There is one book written by one cardinal. ஒரு கார்டினல் ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. Francis Xavier Van Thuan. பிரான்சிஸ் சேவியர் வான் துவான் என்பது அவரது பெயர். He was a Vietnamese cardinal. வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த கார்தினால் ஒருவர். And he was arrested by the Marxist regime. மார்க்சிஸ்ட் வாதிகளால் அவரை கைது செய்தார்கள். He was a young bishop. அவர் இளவயதுடைய ஒரு ஆயராக இருந்தார். Appointed as the bishop of a new diocese. ஒரு புதிய மறைக்கோட்டத்தின் ஆயராக நியமிக்கப்பட்டிருந்தார். He had lot of dreams about this new diocese. அவருக்கு வழங்கப்பட்ட இந்த மறைக்கோட்டத்தை பற்றி நிறைய கனவுகள் அவருக்கு இருந்தது. He prepared very good plan for the diocese. அதற்காக நிறைய திட்டங்களை அவர் வகுத்தார். But he was arrested. என்றாலும் கைது செய்யப்பட்டார். He was put in prison. அவரை சிறையில் அடைத்தார்கள். And he did not have any freedom. அவருக்கு சுதந்திரம் இருக்கவில்லை. He was unable even to celebrate mass. அவரால் திருப்பலியை கூட கொண்டாட முடியவில்லை. Because he did not have wine and host. காரணம் அவருக்கு அந்த அப்பமும் திராட்சை ரசமும் இருக்கவில்லை. Praise the Lord. Praise the Lord. Then some of the prisoners asked him, சில கைதிகள் அவரிடம் கேட்டார்கள், even if you are a young bishop, நீங்கள் ஒரு இளம் ஆயராக இருந்த பொழுது, you are arrested, நீங்கள் கைது செய்யப்பட்டவராக இருந்தாலும், you are unable to do anything, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் you are இருந்தாலும், shut up in this cell, இந்த சிறை கூடத்திற்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும், then why you are happy? எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? Again, why you are hopeful? எப்படி உங்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது? Then he told, he did not have any answer. அப்பொழுது அவரிடம் எந்த பதிலும் இருக்கவில்லை. Praise the Lord. Praise the Lord. One day when he was sitting in his room, ஒரு நாள் அவர் தன் அறையில் அமர்ந்து கொண்டிருக்கையில், speaking to God, அவர் கடவுளிடம் பேசிக் கொண்டிருந்தார். Jesus asked him, இயேசு அவரிடம் கேட்டார், who am I to you? நான் உனக்கு யார்? Just like Jesus asked the disciples, இயேசு சீடர்களிடம் கேட்டது போல, who do you say that I am? நான் யாரென்று நீ சொல்கிறாய்? Then he did not have any answer. அவரிடம் பதில் இருக்கவில்லை. Then after few days, சில நாட்கள் சென்ற பிற்பாடு he came to this conclusion. அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்.
You are my Savior. நீர் எனது மீட்பர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Then started thinking about giving answer to the fellow prisoners. அதன் பிற்பாடு அவர் தனது சக கைதிகளுக்கு பதில் சொன்னார். And even some jail warden also asked him the same question. அங்கிருந்த காவலர்களும் அவரை பார்த்து அதே கேள்வியை கேட்டார்கள். Why are you hopeful? நீ எப்படி இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு Why you இருக்கிறாய்? love God? ஏன் ஆண்டவர் இவ்வளவு அன்பு This செய்கின்றார்? God could not save you. இந்த கடவுள் உன்னை காப்பாற்றவில்லையே. This God in whom you believe is now left you in the prison. நீ நம்பி உன் கடவுள் உன்னை சிறைச்சாலைக்கெல்லாம் தள்ளிவிட்டார். Then why do you love that Jesus? அப்படி இருந்தபோதும் அந்த இயேசு ஏன் இவ்வளவு அன்பு செய்கிறாய்? Then he got an answer. அப்பொழுது அவருக்கு ஒரு பதில் It's a கிடைத்தது. very funny answer. அது மிகவும் முஸ்பாத்தியான ஒரு பதில். Then he told the people, அவர் அங்கிருந்தவருக்கு சொன்னார், I love Jesus because of his weakness. நான் இயேசுவை அன்பு செய்வதற்கு காரணம் அவரது பலவீனத்தினால். I love Jesus not because of his power, but because of his weakness. இயேசுவின் வல்லமைக்காக நான் அவரை அன்பு செய்யவில்லை, இயேசுவின் பலவீனத்திற்காக அவரை அன்பு செய்கிறேன். And what are the weaknesses? அவரது பலவீனங்கள் என்ன? He has given many many weaknesses of Jesus. அவர் இயேசுவின் பல பலவீனங்களை சொல்லி இருக்கிறார். But I mentioned two of them. ஆனால் ரெண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். One is this. ஒன்று இதுதான். Jesus does not know mathematics. இயேசுவுக்கு கணக்கு தெரியாது. Do you understand? விளங்கிச்சா? Jesus does not know mathematics. இயேசுவுக்கு கணக்கு தெரியாதாம். For him 1 is equal to 99. ஏனென்றால் அவர் 1 சமன் 99. Is it correct in mathematics? கணக்குப்படி அது சரியா? No. For him 1 is equal to 99. என்றால் இயேசுவின் பார்வையில் இயேசுவின் கணக்குப்படி 1 சமம் 99க்கு. So for Jesus he does not know mathematics. இயேசுவுக்கு கணக்கு தெரியாது. Praise the Lord. Praise the Lord. So Jesus does not consider you one among the 100. ஆகவே இயேசு உங்களை 100 பேரில் ஒருவராக பார்க்கவில்லை. You are unique. நீங்கள் அவருக்கு மிகவும் விசேஷமானவர். You are so precious. மிகவும் பெருமதி மிக்கவர். Whether your husband say you are good for nothing, உங்கள் கணவர் உங்களை பார்த்து நீங்கள் உதவாக்கரை என்று சொன்னாலும், your wife says you are good for nothing, உங்கள் மனைவி உங்களை பார்த்து உங்களுக்கு நீ ஒரு உதவாக்கரை என்று your சொன்னாலும், children say you are good for nothing, உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து உதவாக்கரை என்று சொன்னாலும், your brothers or sisters say you are good for nothing, உங்கள் சகோதர சகோதரி உங்களை பார்த்து உதவாக்கரை என்று சொன்னாலும், Jesus says you are precious. இயேசு சொல்றார், நீ எனக்கு பெருமதி மிகுந்தவர். Are you proud of it? அதை பற்றி உங்களுக்கு பெருமையாக இருக்கிறதா? Are you proud of it? அதை குறித்து பெருமையாக இருக்குதா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. And second defect of Jesus was this, Yes, or is this, இயேசுவின் இரண்டாவது பலவீனம் குறைபாடு இதுதான். he forgets. அவருக்கு ஞாபக மறதி அதிகம். If we use the modern language, நாங்கள் புதிய காலத்து வசனங்களை வைத்தால், he has Alzheimer's disease. அவருக்கு அல்சைமர் வியாதி, அதாவது ஞாபக சக்தி இல்லை, குறைவு. Praise the Lord. Praise the He Lord. forgets. அவருக்கு மறந்து போறது எல்லாம். This is the complaint of many children about the parents. பிற பிள்ளைகள் பெற்றோரை பற்றி சொல்லுற விஷயமும் இதுதான். My mother is 94. என் தாய்க்கு 94 வயது. And she remembers everything of the past but nothing of the present. கடந்த காலை பற்றி எல்லாம் ஞாபகம் இருக்கும், நிகழ்காலத்தை பற்றி ஒன்றுமே ஞாபகம் இல்லை. If I call her, நான் அவரை அழைத்தால், she will repeat the same question again and again and again. ஒரே கேள்வியையும் திருப்பி 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 கேட்பாள். But she doesn't remember. அவருக்கு ஞாபகம் இல்லை. Praise the Lord. Praise the Lord. So Jesus has that problem. இயேசுவுக்கும் அதே பிரச்சனை தான். He forgets. அவருக்கு மறந்து விடுகின்றார். What he forgets? அவர் என்னத்தை மறக்கிறார்? The moment you confess your sins with a contrite heart, that moment Jesus forgets about your sins. முழு உள்ளத்தோடு உங்கள் பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்டவுடன் அவர் உங்கள் பாவங்களை மறந்து விடுகின்றார். Praise the Lord. Praise the Lord. He doesn't keep a record of our sins. எங்கள் பாவங்களை கணக்கு போட்டு வைத்திருப்பதில்லை அவர். He forgets it. அவர் உடனே மறந்து விடுவார். Praise the Lord. Praise the Lord. When the prodigal son came back to the father, அந்த பாவி மகன்
மகன் தந்தையிடம் திரும்பி வந்த பொழுது the elder son remembered what the younger one did. மூத்த மகனுக்கு ஞாபகமா இருந்தது தனது தம்பி செய்த குற்றங்கள் என்னவென்று. And now he accuses him of different sins. அவர் தன் தம்பியை வெவ்வேறு விஷயங்களுக்காக குற்றம் சாட்டினார். He squandered his money. அவர் தனக்கு கொடுத்த பணத்தை வீணாக்கினார். He was living with prostitutes. அவர் விபச்சாரிகளுடன் வாழ்ந்தார். So this elder son was giving a list of the sins of the younger one. தம்பியின் பாவங்களை பற்றி ஒரு பட்டியலை அண்ணன் தந்தையிடம் கொடுத்து கொண்டிருந்தார். What that father did? ஆனால் தந்தை என்ன செய்தார்? Father did not remember any of his sins. அந்த தந்தை மகனின் எந்த பாவங்களையும் ஞாபகத்தில் வைத்திருக்கவில்லை. Only statement the father made was this. தந்தை சொன்ன ஒரு வார்த்தை இதுதான். I lost my son. என் தன் மகனை நான் தொலைத்தேன். I got him back. ஆனால் அவன் இப்பொழுது கிடைத்து விட்டான். So let us rejoice. அதனால் நாங்கள் மகிழ்வோம். Praise the Lord. Praise the Lord. So Jesus forgets. ஆகவே இயேசு மறந்து விடுவார். But what about you? ஆனால் நீங்கள் எப்படி? Suppose something happened the first week of your marriage. உங்கள் திருமண வாழ்க்கையில் முதலாவது வாரத்தில் திருமணம் முடித்த முதல் வாரத்தில் ஏதாவது நடந்திருந்தால் after many years, பல வருடங்களுக்கு பிற்பாடு, maybe after 20 years, 20 வருடங்களுக்கு பிற்பாடு, when there is a quarrel or argument between husband and wife, அந்த கணவர் மனைவி இடையில் ஒரு சண்டை வரும் பொழுது the wife will say, அந்த மனைவி சொல்லுவார், I know what you did that day. அன்றைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். Sometimes the husband will say, இல்லாட்டி கணவர் சொல்லுவார், I know what you did, what you said that day. அன்றைக்கு நீ என்ன சொன்னான்னு எனக்கு தெரியும். We still keep a record of what your husband and wife did in the past. கணவர் மனைவி செய்த விஷயங்களை அப்படியே ஞாபகத்தில் வைத்திருக்கின்றோம். But Jesus does not. ஆனால் இயேசு அப்படி அல்ல. Jesus forgets the past. இயேசு கடந்த காலத்தை மறந்து விடுகின்றார். The moment we confess our sins. நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டவுடன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Because we are precious to him. காரணம் நாங்கள் இயேசுவுக்கு பெருமதி மிகுந்தவர்கள். We are so precious to Jesus. நாங்கள் இயேசுவுக்கு பெருமதி நிறைந்தவர்கள். So during this Lenten season, ஆகவே இந்த தபசு காலத்தில் Jesus wants to save us. இயேசு எங்களை மீட்டுக்கொள்ள விரும்புகின்றார். He comes in search of us. அவர் எங்களை தேடி வருகின்றார். Calls us into repentance. எங்களை மனம் மாற்றத்திற்காக அழைக்கிறார். Asking you to make a good confession. ஒரு நல்ல பாவ சங்கீதனத்தை செய்யுமாறு கேட்கின்றார். Because you are so precious to him. காரணம் நீங்கள் அவ்வளவு பெருமதி வாய்ந்தவர் இயேசுவுக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Let's come to the second parable. நாங்கள் இரண்டாவது உவமைக்கு வருவோம். Parable of the lost coin. காணாமல் போன திராக்மா பற்றிய உவமை. One woman had 10 coins. ஒரு பெண்ணிடம் 10 நாணயங்கள் இருந்தன. She lost 2 of them. அதில் 2 நாணயங்களை துளைத்து விட்டாள். In Greek original it is called a drachma. கிரேக்க மொழியில் அதனை திராக்மா என்று அழைப்பார்கள். Drachma was called the Persian coin. திராக்மா என்பது பாரசீக நாட்டின் காசு, அதனை தான் திராக்மா என்பது. So she lost 2 drachmas. ஆகவே 2 நாணயங்களை தொலைத்து விட்டாள். She did not think, அவள் யோசிக்கவில்லை, I have 8 with me. எனக்கு 8 நாணயங்கள் Let இருக்கின்றன, these 2 go, I don't mind. இந்த 2 தொலைஞ்சு போனா பரவாயில்லை. Praise the Lord. Praise the Lord. But this woman, ஆனால் இந்த பெண் when in search of these 2 drachmas, இந்த 2 நாணயங்களை தேடிச் சென்றாள். she swept the whole house. முழு வீட்டையும் கூட்டினாள். When she got it back, அதை கண்டுபிடித்த பிற்பாடு she was so happy. அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. She called all her neighbors அவள் தனது அயலவர்கள் எல்லோரும் அழைத்தார். and started rejoicing. அதனை குறித்து சந்தோஷம் அடைந்தாள். Praise the Lord. Praise the Lord. Because 2 drachmas were so precious to her. காரணம் அந்த 2 நாணயங்கள் அவளுக்கு பெருமதி வாய்ந்ததாக இருந்தது. Praise the Lord. Praise the Lord. You know, these days we know the exchange rate of different currency of different countries. வெவ்வேறு நாடுகளின் பணங்களின் மாற்று விகிதம் உங்களுக்கு தெரியும். I know that from Sri Lanka many are abroad. இலங்கையர் பலர் வெளிநாடுகள் இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். I have seen many of them in UK.
பலரை நான் இங்கிலாந்தில் கண்டிருக்கின்றேன். and many of them in Canada, in Toronto. பலரை டொரண்டோவில் கண்டிருக்கின்றேன். I have met many Sri Lankans abroad. வெளிநாட்டில் பல இலங்கையரை நான் சந்திச்சிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. So you are familiar with the foreign currency these days. ஆகவே வெளிநாட்டு பணம் பற்றி உங்களுக்கு தெரியும். When your children come home, உங்களுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வரும் பொழுது, or relatives come home, இல்லாட்டி அயலவர்கள் வரும் பொழுது, they bring UK pound, அவர்கள் UK பவுண்ட்ஸ் கொண்டு வருவார்கள், or US dollar, இல்லாவிட்டால் US டாலர்களை கொண்டு வருவார்கள், or Canadian dollar, இல்லாவிட்டால் கனேடியன் டாலர்கள் கொண்டு or வருவார்கள், Australian dollar, இல்லாவிட்டால் ஆஸ்திரேலியன் டாலர்களை கொண்டு வருவார்கள். and you come with this foreign money. இந்த வெளிநாட்டு காசுடன் நீங்கள் வருகிறீர்கள். When you go to exchange bureau, நீங்கள் பணத்தை மாற்றுகின்ற இடத்திற்கு செல்லும் there பொழுது you will find a chart of the exchange rate. அங்கே ஒவ்வொரு நாட்டு நாணயத்தினும் பரிமாற்றம் எவ்வளவு, பெறுமதி எவ்வளவு என்ற ஒரு பட்டியல் இருக்கு. Praise the Lord. Praise the Lord. And you know, these days Sri Lankan rupees has lost its value. இந்த நாட்களில் இலங்கை ரூபாவின் மதிப்பு குறைந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the You know Lord. why the foreigners are coming to Sri Lanka for their holidays? ஏன் தெரியுமா வெளிநாட்டவர் இலங்கைக்கு தங்களது விடுமுறைக்கு வருகின்றார்கள்? Not only because you have very beautiful beach. உங்களுக்கு அழகிய கடல், எங்களிடம் அழகிய கடல்கள் இருப்பதனால் மட்டுமல்ல, They have got better beach than ours. எங்களை விட நல்ல கடல்கள் அங்கே இருக்கின்றன. And good number of them come here ஆனால் அவர்கள் ஏன் இங்கே வருகிறார்கள்? because the money is cheap. அவர்களுக்கு இங்கே செலவு குறைவு. If they give $1, you will get how many Sri Lankan rupees? ஒரு டாலருக்கு எத்தனை ஸ்ரீலங்கன் ரூபாய் கிடைக்கும்? It is cheaper for them. அவர்களுக்கு அது லாபம், செலவு Praise the குறைவு. Lord. Praise the Lord. Hallelujah. 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 Such a maybe an American tourist come here எப்படி ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒருவர் இங்கே வருகிறார். and he gets exchange for $100 அவர் $100 அவர் தன் இலங்கை ரூபாவை மாற்றி எடுக்கின்றார். and he was traveling அவர் இப்படி பயணிக்கின்றார். and in he might have lost some 100 Sri Lankan rupees. அவர் ஒரு இலங்கை ரூபாய் 100 ரூபாவை காணாமல் தொலைத்திருக்கலாம். And after one or 2 hours he realized he lost 100 rupees. சில மணி நேரங்கள் சென்ற பிற்பாடு தான் அவருக்கு தெரிந்தது 100 ரூபாய் காணாமல் போய்விட்டதென்று. Do you think that he is going to go in search of that 100 rupees? அந்த 100 ரூபாயை தேடி அவர் போக போறாரா? I don't think he will go. போவாரா? If he loses $100, he will go in search. $100 தொலைஞ்சிருந்தால் அவர் போவார். But if he loses 100 rupees, he will say, oh, let it go. 100 ரூபாய் தொலைத்திருந்தால் அது பரவாயில்ல என்று விட்டு. I may not get even one cup of tea with the 100 rupees. 100 ரூபாய்க்கு ஒரு தேநீர் கோப்பை கூட தனக்கு கிடைக்காது. So let it go. அதனால் அது தொலைஞ்சு போனா பரவாயில்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. But for a poor man ஆனால் ஒரு ஏழை மனிதனுக்கு here in Sri Lanka, இலங்கையில், a poor woman here in Sri Lanka, இலங்கையில் இருக்கிற ஒரு ஏழை பெண்ணுக்கு in this time of economic recession, இந்த பொருளாதார கஷ்டமான காலநிலை இருக்கின்ற காலத்தில் people who are struggling hard to make their mouth ends meet, தங்களது நாளாந்த உணவை பெற்றுக்கொள்ளவே if they கஷ்டப்படுகின்றவர்களுக்கு lose even 100 rupees, அவர்கள் அந்த 100 ரூபாயை தொலைத்தால் it's a big loss. அது அவர்களுக்கு ஒரு பெரிய நட்டம். They will go in search of it அதனை தேடி அவர்கள் செல்லுவார்கள். because it is precious to that woman. காரணம் அந்த பெண்ணுக்கு அது பெருமதியாக இருக்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 I was in Africa for 8 years. நான் ஆப்பிரிக்கா நாட்டில் 8 வருடங்கள் இருந்தேன். There are 3 countries which are using shillings. ஷில்லிங்ஸ் என்கின்ற காசு பணத்தை உபயோகிக்கின்ற 3 நாடுகள் இருக்கின்றன. Kenyan shilling, கென்யன் ஷில்லிங், Tanzanian shilling, டான்சானியா நாட்டு ஷில்லிங், and Ugandan shilling. யுகண்டா நாட்டு ஷில்லிங். Kenyan shilling is little of greater value, கென்யா நாட்டு ஷில்லிங் கொஞ்சம் பெருமதியாக கூடியது. and Tanzanian shilling is of less value, டான்சானியா நாட்டு ஷில்லிங் பெருமதி குறைந்தது. and Ugandan shilling is of least value. உகண்டா நாட்டு ஷில்லிங் பணம் அதனையும் விட பெருமதி குறைந்தது. If you want to buy something, ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் you have to
go with a bundle of notes. நீங்கள் நிறைய ஒரு கட்டு பணம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. And I have seen நான் கண்டிருக்கின்றேன். they have supermarkets in Kenya, in Nairobi. நைரோபியில் சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்கின்றன. When we go to buy something, நாங்கள் ஏதாவது வாங்க போகும் பொழுது, suppose if we give 100 shillings, நாங்கள் 100 ஷெல்லிங் கொடுத்தால், and they may give back 20 shillings in coin, அவர்கள் 20 ஷெல்லிங்கை நாணயங்களாக திருப்பி மிச்சம் or கொடுத்தால், 10 shillings in coin. இல்லாட்ட 10 ஷெல்லிங்கை நாணயங்களாக கொடுத்தால், And I have seen people doing this. நான் மக்கள் இப்படி செய்த ஒரு விஷயத்தை கண்டிருக்கின்றேன். When they get this 10 or 20 shillings, இந்த 10 அல்லது 20 ஷெல்லிங் நாணயங்களை பெறும் பொழுது, instead of keeping them, putting in their pocket or in their wallet, அதை அவர்களுடைய பாக்கெட்டில் அது பர்ஸில் போடாமல், at the counter they keep a box கவுண்டரில் ஒரு பட்டி வைக்கப்பட்டிருக்கு. in which it is written அதில் எழுதப்பட்டிருக்கிறது, for the AIDS patients. எய்ட்ஸ் நோயாளர்களுக்காக என்று. So they will drop this coin in that box. ஆகவே இந்த நாணயங்களை அந்த பட்டிக்குள் போட்டு விடுவார்கள். In the beginning I thought, oh, these people have great concern for the AIDS patients. நான் தொடக்கத்தில் நினைத்தேன், எய்ட்ஸ் நோயாளருக்காக மிகவும் கரிசனை காட்டுகிறார்கள் என்று. They donate lot of money for these AIDS patients. இவர்களுக்காக நிறைய காசு கொடுக்கிறார்களே என்று. Later on I realized what was the reason. பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன் காரணம் என்னவென்று. When they give me money, the change, அவர்கள் அந்த மிச்ச காசை எனக்கு தரும் பொழுது, I started keeping the change in my pocket. நான் அந்த மிச்ச காசை என் பாக்கெட்டில் வைத்திருந்தேன். Sometimes I found that my pocket is torn சில வேளை அந்த பாரத்தால் எனது பாக்கெட் கிழிந்து போகிறது. because of weight of these coins. காரணம் இந்த சில்லறை இந்த பாரணம் காரணமாக. With the 20 shillings or 50 shillings, we are not going to get anything at all. 20 ஷெல்லிங் 50 ஷெல்லிங்களில் ஒன்றுமே வாங்க முடியாது. So it is useless to carry those coins. ஆகவே அந்த நாணயங்களை தூக்கி கொண்டு போவது பிரயோசனம் இல்லை. So they used to put these coins in the box அதனால் தான் அந்த பட்டிக்குள் அந்த காசை போடுகிறார்கள், to get rid of them. அதை அகற்றி விடுவதற்கு. Not because they have concern for the poor people, அவர்கள் பரந்து மனசு இருக்கின்றவர்களா என்றபடியால் அல்ல. but there are some slums in Nairobi. ஆனால் நைரோபியில் சில சேரி பகுதிகள் இருக்கின்றன. One of the biggest slum is called Kibera slum. இப்பேரா என்ற ஒரு சேரி இருக்கிறது. Mother Teresa sisters have got 3 institutions there. அன்னை தெரேசா அருட்சகோதரிகள் 3 ஆசிரமங்கள் அங்கே இருக்கின்றன. And I used to visit them. நான் அவர்களை சந்திப்பதுண்டு. To go to those institutions, அந்த ஆசிரமங்களுக்கு செல்லுவதற்கு I had to pass through the slums. நான் இந்த சேரிகள் வழியாக தான் அங்கே செல்ல There வேண்டும். I have found very small kiosks. They don't have supermarket, they don't have big shops, very small shops, very small kiosks. அங்கே இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இல்லை, சின்ன சின்ன கடைகள் தான் இருக்கின்றன. There they sell not according to weight. ஆகவே அங்கே பாரத்துக்கு ஏற்ப விற்பதும் இல்லை. They don't sell maybe half kg sugar or 1 kg sugar. அவர்கள் 1 கிலோ சீனி 1/2 கிலோ சீனி என்று விற்பதில்லை. Or not 1 kg of what's called maize flour or wheat flour. 1 கிலோ கோதுமை ஆட்டாமா என்று விற்பதில்லை. They have different measurement. அவர்களுக்கு அளக்கிற வேற விதங்கள் இருக்கின்றன. How do they measure? அவர்கள் எப்படி அளப்பார்கள்? Maybe 3 spoons or 4 spoons of sugar. 3 கரண்டி சீனி அல்லது கரண்டிகளால் அளந்து தான் விற்பார்கள். Or 1 cup of maize flour. இல்லாட்டி 1 கோப்பை கோதுமை மா. If you give 10 shillings, நீங்க 10 ஷெல்லிங் கொடுத்தால் you may get 3 or 4 spoons of sugar. உங்களுக்கு 2 அல்லது 3 கரண்டி சீனி கிடைக்கும். If you give 10 shillings, நீங்க 10 ஷெல்லிங் கொடுத்தால் you will get 1 cup of maize flour. உங்களுக்கு 1 கோப்பை மா தருவார்கள். They can go home நீங்கள் வீட்டுக்கு போய் and prepare food for 1 day, one meal. ஒரு நேர சாப்பாட்டை நீங்கள் தயார்படுத்தலாம். And suppose a woman in the slum இந்த சேரி இருக்கின்ற பெண்ணா இருந்தால் comes to buy something from that shop. அந்த கடையில் ஏதாவது வாங்க வந்தால், She came with 20 shillings. 20 ஷெல்லிங்கோடு அவள் வந்திருந்தால், with the coins, 5 shilling coins. 5 ஷெல்லிங் நாணயங்களாக அவள் கொண்டு வந்திருந்தால், then she lost 1.
அதிலிருந்து அந்த ஒரு நாணயத்தை அவள் துளைத்தாள். and she found that it has fallen into the sewage canal. அங்கே இருக்கின்ற சாக்கடைக்குள் அந்த 5 ரூபாய் நாணயம் விழுந்துட்டு 5 ஷெல்லிங் விழுந்துட்டு தெரிஞ்சால் She will not go without getting that 5 shilling. அந்த 5 ஷெல்லிங்கை திருப்பி எடுக்காமல் அவள் தன் வீட்டுக்கு போக மாட்டாள். She will sit there. அவள் அங்கே உட்கார்ந்து She will put her hand into that sewage canal. அந்த சாக்கடைக்குள் தன் கையை போட்டு Even it is muddy. அது எவ்வளவு சகதியாக சேராக Even if she இருந்தாலும் gets hand dirty. எவ்வளவு தன் கை அழுக்காக போனாலும் She will try to get that 5 shilling. அந்த 5 ஷெல்லிங் நாணயத்தை எப்படியாவது மீட்டெடுப்பாள். When she gets it, அதை எடுத்த பிற்பாடு she will go and wash it அவள் அதனை போய் கழுவி and keep it in her pocket. தனது பாக்கெட்டில் வைத்துக் கொள்வாள். And then go to the shop. மீண்டும் கடைக்கு போய் Because even that 5 shilling is so precious to her. காரணம் அந்த 5 ஷெல்லிங் நாணயம் அவளுக்கு பெருமதி மிகுந்தது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. In the same way, அதே போலவே for that woman, அந்த பெண்ணுக்கு those 2 drachmas were so precious. அந்த உவமையில் இருக்கிற பெண்ணுக்கு அந்த 2 டிராக்மா மிகவும் பெருமதி வாய்ந்தது. So when she lost that, ஆகவே அதை தெரிந்த பொழுது அதை காணாமல் போன பொழுது she did everything possible to get it back. எல்லா விதமான முயற்சிகளையும் செய்தால் அதனை கண்டெடுப்பதற்கு. When she got it back, அதை பெற்ற பிற்பாடு she was so happy. அவள் மகிழ்ச்சி கொண்டாள். She started celebrating. அதை கொண்டாடத் தொடங்கினாள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So for God, ஆண்டவருக்கு we are so precious. நாங்கள் பெருமதி நிறைந்தவர்கள். Suppose you have got a golden ring on your finger. உங்கள் கையில் ஒரு தங்க மோதிரம் இருக்குது என்று யோசித்துக் கொள்ளுங்கள். And when you were washing your clothes, நீங்கள் ஆடைகளை கழுவும் பொழுது or when you were washing your toilet, உங்கள் மலசல கூடத்தை கழுவும் பொழுது this ring fell into the toilet bowl. இந்த மோதிரம் அந்த மலசல அந்த கமோட் you mean the commode or the sink? Commode, yeah. கமோடுக்குள் விழுந்துட்டு விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Will you flush it out? நீங்கள் அதனை ஃப்ளஷ் பண்ணி விடுவீங்களா? No, you will be so careful not to flush it out. ஃப்ளஷ் பண்ணாமல் இருக்குதான் அப்படி சரி பார்ப்பீங்க. You will so concerned about it. அதை பற்றி நீங்கள் கவனமாக இருப்பீங்க. You will try to retrieve it. எப்படியாவது அதை எடுத்துக்கொள்ள முயற்சி செஞ்சுவீங்க. Because that God is so precious to you. காரணம் அந்த தங்கம் பெருமதி மிக்கது உங்களுக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So because it is precious to you. உங்களுக்கு பெருமதி வாய்ந்த பொருள் அது. My dear brothers and sisters. என் அன்பு சகோதர சகோதரிகளே. What or maybe the situation you are in. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும். Whether you are sinners. நீங்கள் பாவிகளாக இருந்தாலும். You have lot of bad habits. உங்களுக்கு தீய பழக்கங்கள் நிறைய இருந்தாலும். Whether you are poor. நீங்கள் ஏழையாக இருந்தாலும். Whether you are illiterate. நீங்கள் படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும். Whether you have job or not. உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லை என்றாலும். Whether you are a rich person. நீங்கள் செல்வந்தனாக இருந்தாலும். Or a big business person. ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும். Or what's called a fisherman. ஒரு மீனவனாக இருந்தாலும். You are selling dry fish. நீங்கள் கருவாடு விற்கின்றவர்களாக இருந்தாலும். You are selling small things in the streets. நீங்கள் தெருவில் சிறு பொருட்களை விற்கின்றவர்களாக இருந்தாலும். And you earn your daily livelihood. நீங்கள் உங்கள் நாளாந்த பணத்தை சம்பாதித்துக் கொள்கின்றவர்களாக இருந்தாலும். Even if you are poor farmer. நீங்கள் ஒரு உழவனாக இருந்தாலும். Maybe half an acre of land. ஒரு அரை ஏக்கர் காணி வைத்திருக்கின்றவராக இருந்தாலும். Growing little bit of vegetables and few bananas. உங்களிடம் ஒரு சிறிய மரக்கறி அல்லது வாழைத்தோட்டம் இருப்பவராக இருந்தாலும். But still you are precious to Jesus. நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் பார்வையில் பெருமதி மிகுந்தவர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So let us be aware of that value God has given us. அவை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த பெருமதியை நாங்கள் முக்கியமாக கருதுவோம். We are as precious as the blood of Jesus. இயேசுவின் திரு இரத்தத்தின் அளவு பெருமதி மிகுந்தவர்கள் நாங்கள். I and you are bought with the price of the blood of Jesus. இயேசுவின் திரு இரத்தத்தில் 4 ஈடு கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். Praise the Lord.
Praise the Lord. So we are as precious as the life of Jesus. இயேசுவின் உயிரின் அளவுக்கே எங்களுடைய உயிருக்கு பெருமதி இருக்கிறது. We should not spoil that life. ஆகவே அந்த வாழ்க்கை அந்த உயிரை வீணாக்க கூடாது. We should not allow Satan to take possession of this life. சாத்தான் இந்த உயிரை பறித்துக்கொள்ள நாங்கள் அனுமதி கொடுக்க கூடாது. We should not spoil our life through sin. எங்கள் வாழ்க்கையை பாவத்தில் சீரழிக்க கூடாது. If we are in the mud, நாங்கள் சகதியில் இருந்தால், if we are in the dirt, நாங்கள் அழுக்கில் இருந்தால், Jesus is coming in search of you. இயேசு எங்களை தேடி வருகிறார். Let him take you, அவர் உங்களை எடுத்துக்கொள்ள விடுவார். wash you, உங்களை கழுவுவார், cleanse you, தூய்மையாக்குவார். and make you precious அவரை உங்களை மீண்டும் பெருமதியுள்ளவராக through the மாற்றுவார். sacrament of confession. ஒப்புரவின் திருவருட்சாதனத்தின் மூலம் Jesus can cleanse you. இயேசு உங்களை தூய்மையாக்குவார். Praise the Lord. Praise the So Lord. during this Lenten season, ஆகவே இந்த தபசு காலத்தில் as we prepare for this Easter celebration உயிர்த்த ஞாயிறுக்காக நாங்களை தயார்படுத்திக் கொள்கின்ற and the நேரத்தில், Paschal celebration, அந்த பாஸ்கோ திருவிழாவை கொண்டாடுகின்ற let us நேரத்தில் decide நாங்கள் இன்று முடிவெடுப்போம் to come back to the Lord. மீண்டும் ஆண்டவரிடத்தில் Give வருவதற்கு, ourselves to him. எங்களை அவரிடமே கையளிப்பதற்கு. Let him do whatever he wants. தான் விரும்பியது எங்கள் வாழ்க்கை மூலம் அவர் Let செய்யட்டும். him purify you. அவர் உங்களை தூய்மையாக்கட்டும். You will become precious pearls. அவர் நீங்கள் மீண்டும் பெருமதி நிறைந்த Praise the Lord. முத்துக்களாகுவீர்கள். You are precious pearls before the Lord. இயேசுவின் முன்னிலையில் பெருமதி வாய்ந்த முத்துக்கள் நீங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Let's stand up. அனைவரும் எழுந்து நிற்போம். Let's close our eyes. எங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். Jesus says, my dear son, my dear daughter, you are so precious to me. இயேசு சொல்றார், என் அன்பு மகனே மகளே, நீ எனக்கு பெருமதி நிறைந்தவள். Even if you are a lost sheep, நீ காணாமல் போன ஒரு ஆடாக இருந்தாலும் I am coming in search of you. நான் உன்னை தேடி வருகின்றேன். Even if you are wounded, நீ காயமுற்றவனாக இருந்தாலும் I am ready to wind up and heal you. நான் உன் காயங்களை கட்டி உன்னை குணமாக்குவேன். Even if you are weak, நீ பலகீனவனாக I இருந்தாலும் am coming to strengthen you. நான் உன்னை திடப்படுத்த வருகின்றேன். My dear son, my dear daughter, என் மகனே மகளே, are you ready to give yourself up to me? உன்னை மீண்டும் என்னிடம் தர நீ தயாரா? Allow me to break you and remold you. உன்னை மீண்டும் உடைத்து உருவாக்க எனக்கு அனுமதி தா. Allow me to cleanse you and make you holy and pure. உன்னை தூய்மையாக்கி உன்னை பரிசுத்தவனாக மாற்ற எனக்கு அனுமதி தா. Let's ask the Holy Mother நாங்கள் தேவனிடம் கேட்போம், to intercede for us எங்களுக்காக பரிந்துரை செய்யும், and walk along with us எங்களோடு நடந்து வரும்படி, and lead us to Jesus, இயேசுவை நோக்கி எங்களை அழைத்து செல்லும்படி, who can purify us எங்களை தூய்மையாக்குவதற்கு, and save us. எங்களை மாற்றுவதற்கு. Let's say, Hail Mary. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. Amen. Praise the Lord. Praise the Lord.